எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் ஹிந்தி வார்த்தைகளையும் ஒரே மாதிரியான உச்சரிப்பையும் அர்த்தத்தையும் கொண்ட வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 25ஆம் நாளான இன்று பார்க்க போகிற முதல் வார்த்தை பூரா. பூரா அப்படின்னா முழுவதும். அதை பூரா கொண்டு வந்து இங்கே போட்டுரு. அதை பூரா அப்படின்னா அதை முழுவதையும் கொண்டு வந்து இங்கே போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பூரா அப்படின்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம். சாதன். சாதன் அப்படின்னா சாதனம், பொருள். சாதன் அப்படின்னா சாதனம். ஸ்தாபனா. ஸ்தாபனா அப்படின்னா ஸ்தாபனம். தமிழ்லையும் அதே உச்சரிப்பு தான், ஹிந்திலையும் அதே உச்சரிப்பு தான். ஒரு கடைக்கு வந்து ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்தாபனா அப்படின்னா ஸ்தாபனம். ஆஸ்பத்தால். ஆஸ்பத்தால் அப்படின்னா ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. ஹிந்தியில் வந்து ஆஸ்பத்தால் அப்படிமோ, தமிழில் வந்து ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உச்சரிப்பாக இருக்கும். 5ஆம் வார்த்தை பாய். பாய் அப்படின்னா சகோதரன். இப்போ முஸ்லீம்களை வந்து நம்ம பாய்னு சொல்லுவோம். இந்த அர்த்தத்தில் தான் பாய் அப்படின்னா சகோதரன். சரிங்களா? நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், ஹிந்தி படிக்கணும் பிரியப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.